சிவபெருமானின் மாமனாரான தட்சன் ஒரு வேள்வி நடத்துறார். அதுக்கு தன்னுடைய மருமகனான சிவபெருமான கூப்பிடவும் இல்லை, அவருக்கான அவிர்வாகமும் கொடுக்காம அவரை அவமானப்படுத்தினார். இதை தட்டி கேட்கறதுக்காக பார்வதி அங்க போனாங்க. அவங்களையும் அவர் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டார். இதனால கோபமடைந்த சிவன் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து அகோர வீரபத்திரரை உருவாக்கி அங்க அனுப்புறார். அகோர வீரபத்திரர் அந்த வேள்வியை சிதைச்சுடுறாரு, அழிச்சுடுறாரு. அதோடு மட்டும் இல்லாம தட்சனுடைய தலையையும் ஒரு வாளால அறுத்து துண்டிச்சிடுறார். அகோர வீரபத்திரர்னா, அகோரம் அப்படின்னா பயங்கரமா இருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, இத பாருங்க, முகம் அகோரம் பயங்கரமாவா இருக்கு? இல்ல, சாந்தமா இருக்கு. ஒரு விஷயம் பாருங்க, நியாயம் எதிர்ப்பதம் என்ன? அநியாயம். தர்மம் எதிர்ப்பதம் என்ன? அதர்மம். கோரம் எதிர்ப்பதம் என்ன? அகோரம். கோரம்னா பயங்கரம், அகோரம்னா சாந்தம். சாந்தமான வீரபத்திரர் தான். பயப்படாம போய் வணங்குங்க. நீங்க ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த அற்புதமான சிலையே அங்க முன் மண்டபத்துல, மகா மண்டபத்துல பார்க்கலாம். அதை பார்த்தா ஒரு கல் சிலையாக நமக்கு தோணாது. உயிருள்ள ஒருத்தர் ஒரு 12 அடி உயரத்துக்கு நிற்கிற மாதிரி தெரியும். அற்புதமான அழகு. அதோட கால் நரம்புகள், அங்க கண்டை காலுக்கும் எலும்புக்கும் இடையில உள்ள பள்ளம், அந்த செருப்பு உட்பட பார்த்து 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 ரசிக்கலாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த அகோர வீரபத்திரர். பக்கத்திலேயே ரணவீரபத்திரரும் இருக்கிறார். 2 பேரையும் பார்த்து நாம தரிசிக்கலாம்.